கடந்த 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய உயிருக்கே வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது தான் அப்படி தெரியுது. ஏன்னா அவங்களால பேசக்கூட முடியல. இங்கே நாங்கள் பதிவு பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டதா அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம்ங்கிறத நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். 2-3 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்கள அவங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் அவங்கள வந்து எப்பயுமே தனியார் மையத்துக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய தார்மீக உரிமை. தொழிலாளர்கள் சட்டம் அதுதான் சொல்லுது. சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும். அப்படி 90% மக்கள் இதில் பாதிக்காகும் பொழுது SC/ST கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கமிஷன் தூங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? அப்போ இத்தனை SC/ST மக்கள் பாதிக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இல்லை துணை முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இல்லை அமைச்சர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இதை வந்து ஏதோ தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கிறோம், இதுதான் பண்ணையார்த்தனம், இதுதான் பண்ணையார்த்தனங்கிறது. நாங்கள் உணவளிக்கிறோம்னா நீங்கள் வந்து உணவு கொடுக்கணும், நாங்கள் பிச்சை எடுக்கணுமா? 1953 பேருக்கும் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும். தமிழகம் முழுவதும் இது வந்து எல்லா மாநகர ஆட்சியிலும் பிடிக்கிறது. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் என்ன வேணால் ஊழல் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. ரொம்ப ஒரு துக்கமான நிகழ்வு இது. ஏற்கனவே வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து நம்மளுடைய சகோதரிகள் பெரும்பாலும் வந்து இந்த வேலையில் வந்து சகோதரிகள் தான் அதிகமாக இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அவங்களுடைய போராட்டம் சென்னை மாநகராட்சிக்கு வெளியே எந்த அளவுக்கு உறுதியாக இருந்ததுன்னு தெரியும். அதை வந்து இரவோடு இரவாக ஒரு அடக்குமுறையோட திமுக அரசு எந்த அளவுக்கு கடுமையாக இரவு தூங்கிட்டு இருக்கும்போது அவங்கள வந்து தூக்கி போட்டு அவங்களுடைய போராட்டத்தை வந்து ஒடுக்குனாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த போராட்டத்துக்கு அப்புறம் இந்த அரசு, திமுக அரசு, இந்த தமிழக அரசுன்னு சொல்ல முடியாது, இது ஒரு திமுக அரசுன்னு தான் சொல்ல முடியும். ஒரு கட்சி ரீதியாகவே இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. ஒரு கட்சிக்காக இந்த அரசு செயல்பட்டு இருக்கு. திமுகங்கிற ஒரு கட்சிக்காகவும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் இதை பற்றி எதுவுமே தெரியாத மாதிரி, அன்னைக்கு நடந்த அடக்குமுறைகள் பற்றி இன்னும் தெரியாத மாதிரி கைது செய்து அவர்களை தனிமைப்படுத்தி போராடினவங்க மேலே கடுமையான கைதுகள் மற்றும் வழக்குகளை தொடுத்து மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை வந்து நிகழ்த்தினாங்க. அதுவும் மீறி இடதுசாரி சிந்தனை கொண்ட இயக்கங்கள், நம்முடைய தோழர் பாரதி அவர்கள், இன்னும் பல்வேறு வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்றத்தில் போராடி கடைசியில் அவங்களுடைய பாதுகாப்புக்கே உயர்நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதோட இந்த அரசு, திமுக அரசு, தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கும், வேலை உத்தரவு கொடுக்குங்கிற ஒரு நம்பிக்கை மக்கள்கிட்ட வந்து கொண்டு போய் சேர்த்தாங்க. ஆனால் 1953 பேர்கிட்ட வெறும் 5வது 6வது மண்டலத்தில் சென்னை மாநகராட்சியில் ஒரு சிறு பிரச்சனை இது. இதை வந்து ஒரு முதலமைச்சரோ, ஏன் முதலமைச்சர் லெவலில் வேணாம், இப்போ இருக்க துணை முதலமைச்சர், ஏன் துணை முதலமைச்சரில் வேணாம், ஒரு அமைச்சர் லெவலில், ஏன் ஒரு அமைச்சர் லெவலில் வேணாம், ஒரு ஆணையர், ஒரு சாதாரண விஷயம் இது. ஆனால் இது ஒன்றும் இவங்க ஏதோ ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ வேலை பண்ணிவிட்டு தனியார் மயம் ஆக்கும் பொழுது, வேலையை மாற்ற சொல்லும் பொழுது போராடல. ஒரு வேலையோட அடிப்படை உரிமை, இந்திய குடிமகனுடைய அடிப்படை உரிமை, தொழிலாளர்கள் சட்டம், தொழிலாளர்கள் சட்டத்தில் அடிப்படை ஊதியம், இதெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் சரி, உயர் நீதிமன்றம் சரி அளவுகோல் வந்து கொடுத்துருக்கு. முக்கியமாக இதில் பணி செஞ்சிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழர்கள், அதாவது நான் ஒரு லெட்டரை காமிக்கிறேன், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இது பதில் சொல்லணும். 19/1/2021 எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது திரு மு க ஸ்டாலின் அவர்கள் கமிஷனருக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறார். வணக்கம், கடந்த 10 முதல் 12 ஆண்டுகளாக NULM திட்டத்தின் சென்னை மாநகராட்சிக்கு தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த 12,000 பேரை திடீரென்று 12/1/2021 அன்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிப்பதாக உள்ளது.
இந்த தூய்மை பணியாளர்கள் அனைவரும் சீன பிரதமர் வருகை, வர்தா, நிவர் ஆகிய புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் போன்ற பல்வேறு நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றியுள்ளார்கள். அது மட்டுமன்றி இவர்களில் 90% பேர் பட்டியலின வகுப்பை சேர்ந்தவர்கள் என்பதை தங்களின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். இவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற வழக்கு சென்னை உயர் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் பொழுது பணி நீக்கம் செய்திருப்பது நல்ல நிர்வாக நடைமுறை அல்ல என்று தெரிவித்துக் கொள்ளும். அதே வேளையில் இவர்களின் வாழ்வாதாரம் மற்றும் திறம்பட ஆற்றிய பணி கருதி 12,000 பேரையும் மீண்டும் பணியில் அமர்த்திடுமாறு தங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். உயர் நீதிமன்றத்தின் வழக்கின் முடிவிற்காக காத்திராமல் இவர்கள் அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு முதலமைச்சரான பிறகு இன்றைக்கு இருக்க திமுக அரசு நிலைப்பாடு மாறியது ஏன்? அப்போ எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது உங்களோட நிலைப்பாடு ஒன்று, ஆளுங்கட்சியான பிறகு தேர்தலில் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து எதிர்க்கட்சியாக இருக்கும்போது மக்களோட போராடி நின்ன ஒரு கட்சி இன்றைக்கு ஒரு போராட்டம் நடத்தினா அவர்களை கைது செய்கிறதும், நைட்டோட நைட்டாக அடக்குமுறையோடு தூக்கி எறிகிறதும், இன்றைக்கு உண்ணாவிரதமாக நம்மளுடைய சகோதரிகள் அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கக்கூடிய, ஏன் சென்னை மட்டும் இல்லை, இப்போ பேசிகிட்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய தோழிகள், அதாவது ஜெனோவா, பாரதி, கீதா, வசந்தி தோழிகள் கடந்த 10 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க. சாப்பிடல, வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிருக்காங்க. அவங்கள பார்க்கும் பொழுது அவங்களுடைய உயிருக்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் பொழுது தான் அப்படி தெரியுது. ஏன்னா அவங்களால பேசக்கூட முடியல. இங்கே நாங்கள் பதிவு பண்ணுறோம், அவங்களுக்கு ஒரு உயிருக்கு ஏதாவது ஒன்று ஏற்பட்டதா அதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் முழு காரணம்ங்கிறத நாங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக நாங்கள் பதிவு பண்ணுறோம். வேலையா உயிரானா நாங்கள் அவங்கக்கிட்ட கோரிக்கை வச்சது உயிர் தான் முக்கியம். ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய சகோதரிகளுக்கு குழந்தைகள் இருக்காங்க, நிறைய பேர் கணவன்கள் குடி நோயாளியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால் ஒரே ஒரு பொருளாதாரத்தோடைய ஒரு வேண்டுகோள் ஒரே ஒரு தான், அவங்க வீட்டில் இருக்க ஒரே ஒரு ஊதியம் தான் அவங்களுடைய பொருளாதாரம். அப்போ அவங்க வீட்டில் இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீஸ் கட்ட முடியல, இன்றைக்கி வீட்டு வாடகை கொடுக்க முடியாமல் 2 தோழிகளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 1953 சகோதரிகளுக்கும் இந்த பிரச்சனை இருக்குது. இது இந்த மண்டலத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை, 25 மண்டலம், பேரூராட்சி, நகராட்சி, ஏன் பஞ்சாயத்து வரைக்குமே ஊதிய கூலிகள் பிரச்சனை இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய இடதுசாரி சிந்தனை கொண்டவர்கள் 90% இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்கள் பாதிக்கப்படும் பொழுது விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் இவங்கெல்லாம் ஏன் இன்னும் இந்த சகோதரிகளை பார்க்கலன்னு எங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அவங்களுடைய உயிர் பல பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதை மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்துக்கு நாங்கள் ஸ்ட்ரைட்டாகவே கொண்டு வரோம். இதை முதலமைச்சர் பரிசீலித்து இந்த 1953 பேருக்கு மட்டுமில்ல, தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை போர்க்கால அடிப்படையில் இம்மிடியட்டாக அவங்கள பேச்சுவார்த்தை நடத்தி சரி செய்யணும். எதிர்காலத்தில் தனியார் மயமாக்கப்படும் பொழுது குறைஞ்சபட்சம் 2-3 வருஷத்துக்கு மேலே வேலை செஞ்சவங்கள அவங்களுடைய கன்சர்ன் இல்லாமல் அவங்கள எப்பயுமே தனியார் மையத்துக்கு கொண்டு போகக்கூடாதுங்கிறது அவங்களுடைய தார்மீக உரிமை. தொழிலாளர்கள் சட்டம் அதுதான் சொல்லுது. சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும். இன்றைக்கி அரசியல் அமைப்பு நாள், இந்த அரசியலமைப்பு நாள் SC ST மக்களுக்கு தனிப்பட்ட உரிமையை கொடுத்துருக்கு. அப்படி 90% மக்கள் இதில் பாதிக்காகும் பொழுது SC ST கமிஷன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அந்த கமிஷன் தூங்கிட்டு இருக்கா தமிழ்நாட்டில்? அந்த கமிஷனை அடிக்கடி கூட்ட வேண்டிய பொறுப்பு முதலமைச்சருக்கு இருக்குது. அப்போ இத்தனை SC ST மக்கள் பாதிக்கும் பொழுது முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இல்லை துணை முதலமைச்சர் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இல்லை அமைச்சர்கள் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? இதை ஏதோ தூய்மை பணியாளர்களுக்கு உணவளிக்கிறோம், இதுதான் பண்ணையார்த்தனம். இதுதான் பண்ணையார்த்தனங்கிறது. நாங்கள் உணவளிக்கிறோன்னா நீங்கள் உணவு கொடுக்கணும், நாங்கள் பிச்சை எடுக்கணுமா? இதுதான் அரசியலா? இதுதான் ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா? மக்கள் அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு உணவுலாம் தேவையில்லை, எங்கள் வேலை கொடுக்க சொல்லுங்கள், நாங்கள் எங்கள் உணவை பார்த்துக்குறோம், எங்களுடைய வேலையை நாங்கள் பார்த்துக்குறோம், எங்கள் வீடு நாங்கள் வாடகை கட்டிக்கிறோம், எங்கள் குழந்தைங்களை நாங்கள் படிக்க வைக்கிறோம். நான் 15 வருஷம் படிச்சிருக்கேன்னே, 15 வருஷம் 16 வருஷம் நாங்கள் வேலை பார்த்துருக்கோம். எங்களை ஒரே நாள் எப்படி தூக்கி போட முடியும்? அப்போ 16 வருஷமாக அரசை நம்பி வேலை செய்து இந்த சென்னை மாநகரத்தை ஒரு தூய்மையாக வச்சுட்டு இருந்த சகோதரிகளுக்கும் ஆதி திராவிட சென்னையோட பூர்வீக குடிமக்கள் இருக்க ஆதி திராவிட மக்களுக்கும் இந்த அரசு செய்ய வேண்டிய கடமை என்ன? வெறும் மேடையிலையும் சமூக நீதிக்கான அரசுன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அரசு வெறும் மேடையில் மட்டும் சமூக நீதின்னு சொல்லிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஆதி திராவிட மக்களை 10 நாள் சாப்பிடாம உட்கார வச்சு
எந்த வேலையும் கொடுக்காம அராஜகம் பண்ணி ஒட்டுமொத்த தூய்மை பணியாளர்களையும் நடு ரோட்டில் ஒரு பெரிய அராஜகத்தை நிகழ்த்திட்டு இருக்குங்கிறது எங்களுடைய கடுமையான ஒரு மனம் வலியோடு பேசிகிட்டு இருக்கோம். இதுதான் நாங்கள் பேசின அந்த 4 தோழிகளும் சொன்னது, எங்கள் சகோதரிகளும் சொன்னது. அண்ணா நாங்கள் எங்கள் வீட்டில் வாடகைகள்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, எங்களுக்கு எந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாதி இல்லை, முதலமைச்சரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், அமைச்சர்களை பார்க்கணும்னு நினைக்கிறோம், ஆணையரை பார்க்கணும்னு நினைக்கிறோம், யாருமே எங்களை பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ப்ரைவேட் கம்பெனியை போய் பார்க்க போகணும்னு சொல்கிறாங்க. ப்ரைவேட் கம்பெனி யார்? 16 வருஷமாக வேலை பார்த்த ஒரு 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 தொழிலாளர்களை ஒரு ப்ரைவேட் கம்பெனியை பார்க்க போகணும் ஒரு ஆணையர் எப்படி சொல்ல முடியும்? ஸோ சட்டப்படி இந்த ஆட்சி நடக்கலை. இந்த விஷயத்தில் நாங்களும் கடுமையாக சட்ட போராட்டம் கொண்டு போடுவோம். எங்கள் தலைவர் இந்த விஷயம் நேற்றுலேருந்து கேள்விப்பட்டு ஒரு 4-5 நாளாகவே ரொம்ப வருத்தத்தில் இருந்து இமீடியட்டாக பார்க்க போகணும்னு சொன்னாங்க. கூடிய விரைவில் தலைவரை டிஸ்கஸ் பண்ணி தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் முன்னெடுக்கணும். இப்போ தான் பொதுச் செயலாளரும் பதிவு பண்ணார். அதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். இல்லை, நிர்வாகிகள் ஏற்கனவே முதல் நாள்லேருந்து பாரதிய சாரோட தொடர்பில் இருந்துட்டு இருந்தோம். ஏன்னா அவங்க நியாயமாக ஒரு உண்ணாவிரதம் இருந்து கோர்ட்லேருந்து ஆர்டர் வாங்கிட்டு அவங்க சொன்னது, எங்கள் சகோதரிகள் சொன்னாங்கன்னா, அண்ணா என்னுடைய சம்பளம் மட்டும் இது முக்கியம் இல்லை, 1953 பேருக்கும் எல்லாருக்கும் நியாயம் கிடைக்கணும். தமிழகம் முழுவதும் இது எல்லா மாநகர ஆட்சியிலும் பிடிக்கிறது. அதாவது ஊழல் பண்ணலாங்க, மக்களை சாவடிச்சு ஊழல் பண்ணக்கூடாதுங்க தான் எங்களுடைய கோரிக்கை. நீங்கள் என்ன வேணால் ஊழல் பண்ணிவிட்டு உங்கள் குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க. ஆனால் மாநகர ஆட்சியில் எல்லாத்தையும் ப்ரைவேட் ஆக்கி அந்த ப்ரைவேட்டில் இருக்கிற 16 வருஷம் 20 வருஷமாக வேலை பார்த்தவங்கள நீ அங்கே தான் போய் வேலை பார்க்கணும்னு சொல்கிறது அடிப்படை உரிமை மறுக்கப்பட்டிருக்கு. அரசியலமைப்புடைய உரிமை இங்கே மறுக்கப்பட்டிருக்கு. தொழிலாளர்களுடைய சட்டம் உரிமைப்பட்டிருக்கு. இதில் எங்களுடைய வேண்டுகோள், கம்யூனிஸ்ட் இயக்கங்களும் விடுதலை சிறுத்தை இயக்கங்களும் இந்த மக்களுக்காக நிற்கணும். இதில் அரசியலோ இதில் கூட்டணியோ தேர்தலோ தயவு செஞ்சு தூக்கி போடுங்க. இதுதான் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் கேட்குறோம். இந்த ஒரு விஷயத்தையாச்சும் அரசியலை தூக்கி போடுங்க. எல்லா விஷயத்திலும் எதிர்த்து நிற்கிறோம். ஆனால் தூய்மை பணியாளர்களுக்காக, அதுவும் கொரோனா டைமில் நம்மளாம் வீட்டுக்குள்ளே முடங்கிட்டு போது ரோட்டில் இறங்கி எந்த இன்ஃபெக்ஷன் வந்தாலும் பரவாயில்ல நின்று தன்னுடைய உயிரையும் மாற்றினவங்க 2 பேர் தான். ஒன்று டாக்டர்ஸ், செவிலியர்கள், இன்னொன்று தூய்மை பணியாளர்கள். இந்த 3 பேர் தான். இன்னும் அந்த டாக்டர்ஸுக்கு பல பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஆனால் இந்த தூய்மை பணியாளர்கள் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இந்த வேலையை நமக்காக செஞ்சுருக்காங்க. மாண்புமிகு முதலமைச்சருடைய கடிதமே அதை செய்து, அவர் என்ன கடிதம் அன்னைக்கு கொடுத்தாரோ அந்த கடிதப்படி இந்த அரசு பொறுப்பேற்கணுங்கிறதா எங்களோட வேண்டுகோள். சார், இப்போ நீங்க பார்த்து பேசியிருக்கீங்க, என்ன உறுதி கொடுத்துருக்கீங்க? உங்களுக்கு ஆறுதல்? இப்போ இமீடியட்டாக பொதுச்செயலாளர் அண்ணா சொன்னார், அந்த 1953 பேருக்கும் வீட்டில் சமைக்கிறதுக்கு அரிசியோ பருப்போ அடிப்படை மளிகை ஜாமான் இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இமீடியட்டாக நம்ம அந்த அடுத்த வாரமே ஆனந்தன் சொல்லுங்கண்ணா, அடுத்த வாரம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை தமிழக வெற்றி கழகம் தலைவருடைய அனுமதி பெற்று அவர்களுக்கு செய்யப்படும் என்பது தெரியும். 1953 பேருக்குமே அது அரிசி மளிகை பொருட்கள் வழங்கப்படும் என்பது தெரியும். அந்த ஃபீஸோட லிஸ்ட் எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதில் பாதி பேர் அரசு பள்ளியிலையும் அரசு கல்லூரியிலையும் படிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தோழர் பாரதி சார்ட்ட கேட்டிருக்கோம். அதோடைய அதுக்கான உதவிகளும் தமிழக வெற்றி கழகம் கண்டிப்பாக செய்யும். நம்மளோட தோழர்களும் செய்வாங்க. தேங்க்யூ.